ஆகும். தேங்க்யூ. 12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி 4.1 4ஆம் கணக்கு பார்க்கிறோம். மதிப்பு காண்க. 2 சப்டிவிஷன்கள் sin இன்வர்ஸ் ஆஃப் sin ஆஃப் 2π/3 sin இன்வர்ஸ் ஆஃப் sin ஆஃப் 5π/4 என 2 சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது sin இன்வர்ஸ் ஆஃப் sin ஆஃப் 2π/3 மதிப்பெண்ணான்னு கணக்கிடணும். இது போல் கொடுத்துருந்ததுன்னா சைன் இன்வர்ஸையும் சைனையும் நாம் வெளிப்படையாக கேன்சல் பண்ணிவிட்டு கோணத்தை நாம் மதிப்பாக எழுதிடலாம். அப்படி கோணத்தை மதிப்பாக எழுதுகிறோம் அப்படின்னா சைன் ஆஃப் 2π/3 இருக்குது ப்ராக்கெட்டில். எனவே சைனோட சார்பக மதிப்பு -π/2லேருந்து +π/2 வரைக்கும். அப்போ கோண மதிப்பானது இந்த இடைவெளிக்குள்ளே அமைஞ்சது அப்படின்னா சைன் இன்வர்ஸையும் சைனையும் கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கோணத்தை மாற்றிட்டு தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். இந்த இடத்துல 2 முக்கிய நிபந்தனைகளை நாம் பயன்படுத்துகிறோம். அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸை சைன் இன்வர்ஸையும் சைனையும் கேன்சல் பண்ணி நேரடியாக எக்ஸ்ன்னு எழுதுகிறோம் அப்படின்னா -π/2 <= x <= +π/2ங்கிற இடைவெளியில் அமைஞ்சது அப்படின்னா தான் வெளிப்படையாக கேன்சல் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸுக்கு மதிப்பு எக்ஸ்ன்னு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா π-xன்னு ஒரு மதிப்பாக அமையும். π-x அப்படிங்கிற ரிசல்ட் எப்போ கொடுப்போம்னா π/2 <= x <= 3π/2. அதாவது π/2ங்கிறது 90 டிகிரி, 3π/2ங்கிறது 270 டிகிரி. அப்போ இந்த இடைவெளியில் அமைஞ்சது 2 மற்றும் 3ஆம் கால் பகுதியில் அமைஞ்சது அப்படின்னா π-xங்கிற ரிசல்ட்டை நம்ம கொடுக்கலாம். இதை பயன்படுத்தி தான் முதல் சப்டிவிஷனை நம்ம தீர்க்க போகிறோம். இந்த நிபந்தனையை தெரிஞ்சுக்கலாம். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 2π/3. 2π/3 என்பது 120 டிகிரி ஆகும். π/3 60 டிகிரி, 2π/3ங்கிறது 120 டிகிரி. இது அமையக்கூடிய இடைவெளியானது π/2 <= x <= 3π/2ங்கிற இடைவெளியில் அமையுது. எனவே தீர்வு நம்ம எப்படி கொடுக்கலாம்னா π-x, எக்ஸுக்கு பதிலாக 2π/3ன்னு இருக்குது. இதை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 3π - 2π எனும் பொழுது 3π - 2π கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுறோம் π/3. ரெண்டையும் கழிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 3π - 2π எனும் பொழுது π/3 ஆகும். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம். இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணக்கிட வேண்டிய மதிப்பு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 5π/4 5π/4. இதுக்கு தீர்வு கணக்கிடணும். 5π/4 π/4 என்பது 45 டிகிரி. 5π/4 என்பது 445 எனும் பொழுது மதிப்பு 180 225. 225 என்பது 3ஆம் கால் பகுதியில் அமையுது. எனவே இது அமைந்திருக்கக்கூடிய இடைவெளியானது π/2 <= x <= 3π/2ங்கிற இடைவெளியில் அமையுது. எனவே வெளிப்படையாக தீர்வு நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா π-x, எக்ஸுக்கு பதிலாக கோண மதிப்பானது 5π/4ன்னு இருக்குது. எனவே தீர்வு 4π - 5π / 4 பொதுவாக எழுதிடலாம். 2 மதிப்புகளையும் கழிக்கிறோம். 4π - 5π எனும் பொழுது -π/4. -π/4 என்பது மதிப்பாகும். தேங்க்யூ.